ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் சிமர்னா ஜெபக்குழு ஊழியங்கள் சார்பிலே அன்பின் வாழ்த்துதல்களை தெரிவிக்கிறேன். கர்த்தரின் சத்தம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். திருச்சபைகள் மிக முக்கியமான ஒரு காலகட்டத்தை நெருங்குகிறது. அது வேறு ஒன்றுமல்ல, இந்த ஆண்டிலும் மறுபடியும் லெந்து நாட்கள் என்று சொல்லக்கூடிய இந்த ஆவிக்குரிய விசேஷமான இந்த நாட்கள் வரப்போகிறது. இந்த புதன்கிழமையிலிருந்து 18 பிப்ரவரியிலிருந்து எண்ணிக்கையிலே 40 நாட்கள் ஞாயிற்றுக்கிழமைகள் தவிர இதை லெந்து நாட்கள் என்று திருச்சபை ஒழுங்குபடுத்தி வைத்திருக்கிறது. இந்த நாட்கள் அதிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் கூட ஒருவேளை இதை அனுசரிக்கலாம். சிலர் சிறப்பாக இதிலே பல தியாகங்களை அல்லது பல விதங்களில் தங்களை ஒருத்து இந்த லெந்து நாட்களிலே தங்களை ஈடுபடுத்திக் கொள்வதுண்டு. சிலர் உபவாசிப்பதுண்டு, அதிகமாக ஜெபிப்பதுண்டு, வேதம் வாசிப்பதுண்டு. ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது லெந்து நாட்கள் எப்படிப்பட்டது, இது எதை காட்டுகிறது? இந்த சாம்பல் புதன் என்பது நாம் மண் என்பதை, தூசி என்பதை நமக்கு நினைவுபடுத்துகிறது. நம்ம பார்த்திருக்கோம், ஆதியில மண்ணை எடுத்துதான் ஆண்டவர் ஆதாமுக்கு வடிவம் கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். மண் என்பதை நினைவுபடுத்துகிற ஒன்று. கத்தோலிக்க சபைகளிலே இந்த முந்தைய ஆண்டிலே பயன்படுத்திய அந்த குருத்தோலைகளை கொண்டு எரித்து சாம்பலாக்கி அந்த குருவானவர் அவர்கள் நெற்றியில இடுவதை நாம் பார்க்கிறோம். நாம் அதை செய்வதில்லை. இந்த ஆஷ் வெட்னஸ்டே மிக முக்கியமான ஒரு காலகட்டத்தினுடைய துவக்கமாக இருக்கிறது. நீங்கள் என்ன தீர்மானம் செய்திருக்கிறீர்கள்? நாம் இந்த லெந்து நாட்களை குறித்து அல்லது இதன் முக்கியத்துவத்தை குறித்து சற்று விரிவாக இந்த செய்தியிலே நாம் பார்க்கலாம். எப்படி இப்பொழுது இலைகள் உதிர்ந்து கொண்டிருக்கிறதோ அது போல நம்முடைய வாழ்க்கையிலும் தேவையற்ற காரியங்களை ஆண்டவர் வெறுக்கிறவைகளை விட்டு ஒழித்து இலைகள் உதிர்ந்த பிறகு வசந்தம் பிறப்பதை போல, புதிய இலைகள் வருவதை போல நம் வாழ்விலும் புதிய தன்மைகளை ஆண்டவர் தருகிற அவரது சாயலை பெற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். இந்த ஆவிக்குரிய ஒரு வசந்த காலத்தை போல இந்த லெந்து நாட்களை நாம் பயன்படுத்தி கொள்வோம். நம்மிலிருந்து நீக்கப்பட வேண்டிய காரியங்கள் என்னென்ன, நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய தன்மைகள் என்னென்ன என்று சொல்லி நாம் ஆராய்ந்து பார்ப்போம். ஏசாயா 29:13 இவ்விதமாக சொல்கிறது: இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷரால் போதிக்கப்பட்ட கற்பனையாய் இருக்கிறது என்று இந்த வசனம் குறிப்பிடுகிறது. தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்கிறார்கள், தங்கள் உதடுகளினாலே என்னை கனம் பண்ணுகிறார்கள். ஒருவேளை இந்த லெந்து நாட்களிலே எல்லா ஆலயங்களிலும் நிறைய ஜெப கூட்டங்கள் நடப்பதுண்டு. விசேஷித்த செய்தியாளர்களை அழைத்து நிறைய கூட்டங்களை ஒவ்வொரு ஆலயத்திலும் நடத்துவதுண்டு. ஆர்வமாய் மக்கள் அதிலே பங்கெடுப்பார்கள், நிறைய வசனங்களை கேட்பார்கள், நிறைய பாடுவார்கள், துதிப்பார்கள், ஜெபிப்பார்கள். ஆனால் இங்கு தீர்க்கதரிசி இந்த ஜனங்களை குறித்து சொல்வது, இது நமக்கானதாக நாம் எடுத்துக்கொள்வோம். என்ன சொல்கிறார்? இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து உதடுகளினால் கனம் பண்ணி. யாராவது ஒருவரை மதிக்க வேண்டும் என்றால், கனம் பண்ண வேண்டும் என்றால், அது இருதயத்திலிருந்து வருகிற ஒரு மரியாதையாக இருக்க வேண்டும். இன்று ஆண்டவரை நீங்கள் உள்ளத்திலிருந்து கனம் பண்ணுகிறீர்களா? வெறும் பாடல், வெறும் வசனங்கள் அல்லது வெறும் வாசிப்பு, வெறும் கோஷங்கள், அது மட்டும் போதுமா ஆண்டவரை உயர்த்துவதற்கு? சற்று சிந்தித்து பாருங்கள். அவர்கள் இருதயமோ என்னை விட்டு தூரமா இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் இங்கு வருத்தத்தை வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம். உங்கள் இருதயம் அவரை விட்டு தூரமாய் போயிருக்கிறதா? இன்று நீங்கள் அவரிடமாய் திரும்பி வர இந்த லெந்து நாட்களை பயன்படுத்தி கொள்ளுங்கள். எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷராலே போதிக்கப்படுகிற கற்பனையா இருக்கிறது. இன்னைக்கும் நம்ம வீடுகள்ல பிள்ளைங்க சொல்வதுண்டு, எங்க அம்மா திட்டுவாங்க வசனம் சொல்லாட்டி, எங்கள் சபையின் போதகர் கோவப்படுவார் நாங்கள் வசனத்தை சொல்லலைன்னா, எங்க தாத்தா திட்டுவாங்க, எங்க பாட்டி சத்தம் போடுவாங்க. இதற்காகவா நீங்கள் ஆண்டவருக்கு பயப்படுகிறீர்கள்? ஒருவேளை மனிதன் கற்று தந்த கற்பனைகளுக்காக ஆண்டவருக்கு பயப்படாதிருங்கள். அது உங்களுக்குள்ளே ஏற்படுகிற ஒரு மரியாதை நிமித்தமாக நீங்கள் அவருக்கு பயந்து வாழ வேண்டியது அவசியமாயிருக்கிறது. மனிதர் கற்று தந்த கற்பனையினால் அல்ல, இயல்பாகவே நமக்குள்ளே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருப்பதாக.
இந்த லெந்து நாட்கள் ஆண்டவரிடமாய் நாம் திரும்புவதற்கு இதை பயன்படுத்திக் கொள்வோம். பிரேயர் அண்ட் பெனன்ஸ் என்ற வார்த்தையை ஆங்கிலத்திலே சொல்கிறோம். ஜெபமும் நாம் துக்கித்து, பெனன்ஸ் என்பது துக்கப்படுவது. வெறும் ஜெபமோ அல்லது வெறும் துக்கம் கொண்டாடுதலோ போதாது. இங்கு துக்கம் கொண்டாடுதலோடு மனமாற்றம் அவசியமாயிருக்கிறது. ஆடைகளிலே ஒரு எளிமையை இந்த நாட்களிலே கடைபிடிப்பதுண்டு. சிலர் உணவிலே சில கட்டுப்பாடுகளை இந்த நாட்களிலே வைத்திருப்பதுண்டு. அசைவம் சாப்பிடுவதில்லை, பூ தலையில் வைத்துக் கொள்வதில்லை, விசேஷங்கள் வைப்பதில்லை என்றெல்லாம் சொல்லி நிறைய கட்டுப்பாடுகளை வைத்துக் கொள்ளுகிறோம். ஆனால் உண்மையிலே நம்முடைய மனதில் ஏற்படுகிற மாற்றங்கள் தான் நல்ல மாற்றங்கள். அதைத்தான் ஆண்டவர் இந்த நாட்களிலே எதிர்பார்க்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வேல் எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 2வது அதிகாரம் 12வது வசனம். ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். நாம் ஏசாயா 29:13 வாசித்ததை போல அவர்கள் இருதயம் என்னை விட்டு தூரமா இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்கிறார். இங்கும் அப்படித்தான். நீங்கள் வெறும் உபவாசம் என்று சொல்லி உணவை ஒருத்து நீங்கள் இடத்திலே அமர்ந்திருப்பதிலே பிரயோஜனம் இல்லை. வெறுமனே ஜெபிப்பதிலே பிரயோஜனம் இல்லை. நீங்கள் துக்கித்து அழுவதிலே பிரயோஜனம் இல்லை. மாறாக நீங்கள் உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடு என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். இன்று அவரை விட்டு தூரமாய் போயிருக்கிறோமா என்பதை ஆராய்ந்து பார்ப்போம். என்னென்ன காரியங்களிலே தூரமாய் போனோம், எந்தெந்த காரியங்களிலே அவருடைய கற்பனைகளை மீறினோம், நாம் எதையெல்லாம் செய்யும் போது அவர் துக்கப்பட்டிருப்பார் யோசித்து பார்ப்போம். அவரிடமாய் திரும்ப இந்த நாட்களை நாம் பயன்படுத்திக் கொள்வோம். ஆண்டவர் அதிலே மகிழ்ச்சி அடைவார். எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 7வது அதிகாரம். இங்கே எக்ஸைல், சிறைப்பிடித்து அடிமைப்பட்டு கொண்டு போகப்பட்ட நாட்டிலிருந்து அவர்கள் மீண்டு வரும்போது இந்த இடம் எப்படி இருக்கும், இங்கே எப்படி இருப்பார்கள் என்றெல்லாம் வெளிப்படுத்தப்படுகிறது. எரேமியா 7:3 சொல்கிறது, இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார், உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்துங்கள். சரி பண்ணிக்கங்க. நீங்க போற வழிய, நீங்க செய்துட்டு இருக்க உங்க கரத்தின் கிரியைகளை சரிப்படுத்திக்கங்க, சீர்படுத்துங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்பொழுது உங்களை இந்த தேசத்திலே குடியிருக்க பண்ணுவேன். இந்த நாட்டுல நீங்க சந்தோஷமா இருக்கணுமா, நீங்க நிம்மதியா வாழணுமா, அமைதியா இருக்கணுமா, உங்க நாட்கள், உங்க வழிகளையும் உங்களுடைய கிரியைகளையும் நீங்க சீர்படுத்துங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. இதே 5 மற்றும் 6 வலியுறுத்தப்படுகிறது. 5வது வசனம், நீங்கள் உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் நன்றாய் சீர்படுத்தி நீங்கள் மனுஷனுக்கும் மனுஷனுக்குமான வழக்கை நீதியாய் நியாயம் தீர்த்து. 5:6 நாம் எப்படி சக மனிதரோடு உள்ள உறவு பிணக்குகளை சரி செய்ய வேண்டும். உறவு சிக்கல்கள், ஒருவேளை தவறுதலாக விதவையோ பரதேசியையோ திக்கற்றவர்களையோ தவறாய் நடத்தி இருந்தோமானால் ஆண்டவரிடத்திலே நாம் மன்னிப்பு கேட்டு இந்த நாட்களிலே அவைகளை சரி செய்து கொள்ள வேண்டும். வழக்குகளை தீர்த்து கொள்ளுங்கள். நீதியாய், அநியாயமாய் யாரிடமும் எதையும் அபகரித்ததுண்டானால் அதை திருப்பி செலுத்துங்கள். ஒவ்வொருவரோடு ஒருவருக்கு உள்ள வழக்குகளை நீதியாய் நீங்கள் தீர்த்து கொள்ளுங்கள் என்று இங்கு தன்னுடைய ஜனங்களுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார் தீர்க்கதரிசி மூலமாக. இந்த தேசத்திலே நீங்கள் அமைதியாய் குடியிருக்க வேண்டும் என்றால் இவைகளை செய்யுங்கள் என்று ஒரு கற்பனையாக சொல்கிறார், கட்டளையாக சொல்கிறார். இன்று நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையிலே சமாதானமா போனோம், பீஸ்ஃபுல்லா இருக்கணும் லைஃப் அப்படின்னு நினைச்சோம்னா நாம் வழிகளையும் கிரியைகளையும் சீர்படுத்த வேண்டியது அவசியம். இந்த லெந்து நாட்கள் அதற்கு உதவுவதாக. இந்த நாட்களை நம்மை ஆராய்ந்து பார்த்து வழிகளை சரி செய்ய நாம் பயன்படுத்திக் கொள்வோம். புலம்பல் 3வது அதிகாரம் 40வது வசனம் இப்படி சொல்கிறது, நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்ப கடவோம். நம்ம பார்த்தோம் ஏசாயா 29:13 திரும்ப திரும்ப இதுதான் வருது. அவங்க இருதயம் என்னை விட்டு தூரமா போயிருச்சு. இங்க இதான் பிரச்சனை. இங்க சொல்கிறார், நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்ப கடவோம். எங்கோ போய்விட்டோம், யார் யாரையோ தேடி, எதையோ தேடி, பொருட்களை நாடி,
சுகத்தை நாடி, பெருமையை நாடி, பதவியை நாடி அவரை விட்டு தூரமாய் போய்விட்டோம். நம்முடைய வழிகளை ஆராய்ந்து, நான் இதெல்லாம் தப்பு விட்டுருக்கேன், நான் வந்த பாதையில இவ்வளவு தவறுகளை செய்திருக்கேன்னு அமர்ந்து இந்த நாட்களிலே நாம் யோசித்தால் அதை நமக்கு ஆண்டவர் காண்பிப்பார். என்னென்ன செய்திருக்கோம்? உங்க வழிகளை சோதித்து அறிந்து நீங்கள் இருதயத்தை என்னிடமாய் திருப்புங்கள் என்று ஆண்டவர் உரைக்கிறார். எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் 55வது வசனம் 7வது வார்த்தை இப்படியாக சொல்கிறது: துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன். அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்தவர். துன்மார்க்கமா நடந்துட்டு இருக்கோமான்றத நாம அமைதியா ஜெபிக்கிற வேளையில, வசனங்களை வாசிக்கிற வேளையில, ஆண்டவருடைய பிரசன்னத்துல அவர் அதை நமக்கு உணர்த்தி காண்பிப்பார். நம்மிடத்தில் இருக்கிற துன்மார்க்கமான காரியங்கள் என்னென்ன? துணிகரமாய் தவறு செய்திருக்கிறோமா? தவறானவர்களோடு இணைந்து செயல்பட்டிருக்கிறோமா? தீமைக்கு ஒத்து போயிருக்கிறோமா? அல்லது குற்றம் இல்லாதவர்களை காட்டி கொடுத்திருக்கிறோமா? குற்றம் இல்லாதவர்களுடைய வீழ்ச்சிக்கு காரணமா இருந்திருக்கிறோமா? பிறருக்கு துணை போயிருக்கிறோமா? தவறான இடங்களுக்கு சென்றிருக்கிறோமா? செய்திருக்கிறோமா? எல்லாவற்றையும் ஆண்டவர் காண்பிப்பார். அப்படி என்றால் துன்மார்க்கன் தன் வழிகளையும், அக்கிரமமானவன் அக்கிரமமாய் நினைக்கிறவன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். ஒருவேளை இந்த நாட்கள்ல அவரிடமாய் திரும்பும் போது அவர் என்ன செய்கிறார்? அவர் அவன் மேல் மனதுருகுகிறார். நம்முடைய தேவனிடத்திற்கு திரும்ப கடவன். அவர் மனதுருகுகிறவர். நாம் திரும்பி வரும்போது நம்மை ஏற்றுக்கொள்ளுகிறவராயிருக்கிறார். அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்தவர். ஆண்டவர் அவர் கோபமுள்ளவராக பழைய ஏற்பாடு காண்பிக்கிறது. பிதாவானவரை அணுக முடியாது, அவரிடம் கிட்டி சேர முடியாது என்று சொல்லி, ஆனால் அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்தவர் என்று சொல்லி அவரது இன்னொரு பக்கத்தை இந்த வசனம் நமக்கு காண்பிக்கிறது. நீங்கள் திரும்பி வர தயாரா? அவர் மன்னிக்க தயாரா இருக்கிறார். ஏனென்றால் அவர் மனதுருக்கமும் இரக்கமும் உள்ளவர். நம்மேல் இறங்குகிற ஆண்டவர் ஒரு ஆத்துமாவையும் அழிவில் விடுகிறவர் அல்ல. இன்று நீங்கள் திரும்பி வர தயாராயிருக்கிறீர்களா? இந்த லெந்து நாட்களிலே என்ன செய்ய தீர்மானிக்கிறீர்கள்? வெறும் ஜெப கூட்டங்களில் போய் அமர்ந்து நம்முடைய அட்டெண்டன்ஸ் போடுவதிலே பயன் இல்லை. நீங்கள் எந்த அளவிற்கு இருதயத்தை அவரிடம் திருப்பி இருக்கிறீர்கள் என்று உங்களை ஆராய்ந்து பாருங்கள். ஆண்டவர் உங்களோடு தனிப்பட்ட விதத்திலே பேசுவார். என்னென்ன வழிகளை நீங்கள் சரி செய்ய வேண்டும், என்னென்ன கிரியைகளை நீங்கள் சரி செய்ய வேண்டும் என்று சொல்லி எல்லாவற்றையும் சீர்படுத்துவார். நாம் திரும்பும் போது அவர் மனதுருகி மன்னிக்கிறவராயிருக்கிறார். மன்னிக்கிறதற்கு இறங்குகிறதற்கும் தயை பெருத்த ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். இந்த லெந்து நாட்கள் நிறைய அவர் பாதத்திலே அமர்ந்து கற்றுக்கொள்ளுகிற நாட்களாய் இருக்கட்டும். இந்த லெந்து நாட்கள் நமக்கு ஒரு முன்னேற்றத்தை, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு முன்னேற்றத்தை தருகிற ஒரு நாட்களாக இருக்கட்டும். இன்னும் நாம் வளருகிற நாட்களாய் மன்னிக்கிறதிலே, பிறரோடு உள்ள உறவிலே, ஐக்கியத்திலே, சபை கூடுதலிலே, அர்ப்பணிப்பிலே முன்னேறுகிற நாட்களாய் இது இருப்பதாக. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். God bless you.